வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த காலை நேரத்திலும் இந்த ஓய்வு நாளிலே 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆண்டவரே. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது தகப்பனே. எங்களுடைய உதடுகள் உம்மை துதிக்கட்டும். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆயத்தப்படுத்துவீராக. தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். சீயோனிலே துதியானது உமக்காக அமைந்து காத்திருக்கிறது தகப்பனே. சபை நடுவிலே நான் உம்மை துதிப்பேன், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? நானோ உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் என்ற வார்த்தையின்படியே நாம் பயபக்தியுடனே ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே என்னை கொண்டு வந்தீரே, எங்களை காத்து கொண்டீரே. இதுவரைக்கும் நாங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னபடி அந்த வாக்கின்படியே எங்களுக்கு இதுவரை ஒத்தாசை செய்து வழி நடத்தி ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து ஆண்டவரே இம்மட்டும் எங்களை கொண்டு வந்தீரே. அதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக, உம்முடைய குரலை கேட்கும்படியாக, உம்முடைய தொடுதலை உணரும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் நடுவிலே உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று வாக்கு செய்த தேவன் எங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே. உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே. வானத்தையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம். உம்மை நாம் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். உம்மை நாம் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். சொல்லுங்க. நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். அன்றைக்கு 12 வருடம் பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்ற விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வல்லமை அவனை சுகமாக்கியது போல இன்றைக்கு வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே விசுவாசத்துடனே நாங்கள் உம்மை தொடுகிறோம். வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதான், நிழல் என் மீது பட்டாலும் வல்லமதான். வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதான், நிழல் என் மீது பட்டாலும் வல்லமதான். நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதான். நீ ஒரே ஒரு
வார்த்தை சொன்னாலும் வல்லமதான், அதிலும் வல்லமதான், எதிலும் வல்லமதான், அதிலும் வல்லமதான், எதிலும் வல்லமதான். உம்மை நாம் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், உம்மை நாம் பார்க்கணும். நீ என்ன தொடும்போது நான் உணரணும், நான் உணரணும். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே. வானத்தையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே. உம்மை நாம் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், உம்மை நான் உம் சத்தம் கேட்கணும். நீர் என்ன தொடும்போது நான் உணரணும், நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தையின் வல்லமை நம்மை தொடும்படியாக, அவருடைய திவ்ய பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பரிசுத்தமே. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை நம்மால் உணர முடியும். அவருடைய வல்லமை நம் வாழ்வில், நம் சபையில், நம் குடும்பத்தில் செயல்படும். காற்றையும் கடலையும் அதட்டிய அதே வல்லமை இன்றைக்கும் நமக்கு உண்டு. அந்த காற்றும் கடலும் அடங்கியதுங்க வல்லமதான். நீ கடல் மீது நடந்து வந்தது வல்லமதான். அந்த காற்றும் கடலும் அடங்கியதுங்க வல்லமதான். நீ கடல் மீது நடந்து வந்தது வல்லமதான். செங்கடலை பிளந்தது உங்க வல்லமதான். செங்கடலை பிளந்தது உங்க வல்லமதான். அதிலும் வல்லமதான், எதிலும் வல்லமதான், அதிலும் வல்லமதான், எதிலும் வல்லமதான். உம்மை நாம் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். பாகத்தோடு உம் சத்தம் கேட்கணும். நீர் என்ன தொடும்போது நான் உணரணும், நீர் என்ன தொடும்போது நான் கரங்களை உயர்த்தி நீர் என்ன தொடும்போது இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord who heals you. In the name of Jesus, be redeemed, be delivered. நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? கர்த்தர் நமக்கு கண்மலையாக இருக்கிறார். நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கண்மலையாயிரும் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். எல்லா சூழ்நிலையிலும் போய் சேரக்கூடிய கண்மலையாக அவர் எப்படி இருக்கிறார்? கர்த்தரின் நம்பிக்கை, என் கேடகம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிற என் துருகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். கரங்களை தட்டி சங்கீதம் 18 தாவீது இப்படியாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. கண்மலையான இயேசுவே
நீர் எங்கள் சபையில் மாத்திரமல்ல, எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் நீர் துதிக்கப்படுவீராக. நீர் என் கண்மலை, சொல்லுங்க வலது கரத்தை உயர்த்தி, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், சொல்லுங்க, என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். பாடுவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, வலது கரத்தை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். சேர்ந்து பாடுவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரு ஆதரவாயிருந்தி. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரு ஆதரவாயிருந்தி. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தே. விசாலமான கொண்டு வந்து நீ தப்புவித்தே. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் முழு பலத்தோடு கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். நல்ல கைகளை தட்டி சந்தோஷமா கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்கள் களி கூறும் போது என்ன உண்டாகுமா? மகா கொண்டாட்டம் உண்டாகும். பட்டணத்திலே கொண்டாட்டம் உண்டாகும். கொண்டாட்டம் ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் கொண்டாட்டம், மறுநாள் திண்டாட்டம் அல்ல. பக்கத்தில் கேட்க, என்னாலும் உங்களுக்கு கொண்டாட்டம். நல்லா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அதனுடைய ரகசியம் என்ன? நம்முடைய பலத்திற்கு ரகசியம் என்ன? வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். நல்லா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். போராட்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, வியாதிகள் வரலாம். ஆனாலும் கூட கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன் சொல்றவங்க நல்லா கையை தட்டி. என்னிலும் அதிக
பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது, அப்படின்னா என்ன? நம்மை விட அதிக பலமுள்ள சோதனைகள், போராட்டங்கள், எதிரிகள், சத்துருக்கள், நம்மை அழுத்திவிடக்கூடிய பொருளாதார சிக்கல்கள், இதெல்லாம் வரும்போது என்ன செய்யறோம்? இயேசுவே. எத்தனை பேர் கூப்பிடுங்க? எப்படி நான் கூப்பிட்டேன், இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே எங்களை விடுவியும் என்று சொல்லி நாம் பயத்திலே, அந்த நெருக்கத்தின் வேதனையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் என்ன செய்வாரா? தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். எத்தனை பேர் சத்தத்தை கர்த்தர் கேட்டார்? அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவிகள் எப்படி இருக்கிறதாம்? திறந்தே இருக்கிறதாம். நீங்க எப்ப கூப்பிடுவீங்கன்னு அவர் காத்து கொண்டிருக்கிறார். காத்துக்கொண்டு என்ன செய்கிறார்? தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஏறினும் போது என்னாகும்? தமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்ட தேவன் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை, அன்றைக்கு பேதுருவை அந்த மூழ்கின கடலில் மூழ்கின போது தூக்கினது போல தமது கரத்தை நீட்டி நம்மை தூக்கி விடுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். நல்ல கையை தட்டி கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார். அவர் தூக்கி விட்டதுனால தான் இன்னைக்கு இங்க இருக்கிறோம். இல்லை நான் அமிழ்ந்து போயிருப்போமே. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன். நல்லா உயர்த்துவோம். என் கண்மலையானவர் என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்த. நல்லா உயர்த்துவோம். நீ என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீ என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன். நல்லா கையை தட்டி ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார், இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் மேலானது, எல்லா சித்தாந்தங்கள், எல்லா வேதாந்தங்கள், எல்லா டாக்டரைன்ஸ், எல்லாவற்றுக்கும் மேலானது ஒன்று இருக்குதுன்னா அது அன்பு தான். அன்று ஒருவர் பேசியதை நான் கேட்டேன். அவர் சொன்னார், நீ எல்லாத்தையும் கொண்டு வா, எல்லா வரலாறுகள், இதிகாசங்கள் எல்லாத்தையும் நீ கொண்டு வா, எல்லா தத்துவங்களையும் நீ கொண்டு வா, எல்லா வியாக்கியானங்களையும், வாதங்களையும், வழக்குகளையும் எல்லாத்தையும் கொண்டு வா. அதுக்கு முன்னால தேவாதி தேவன் மனிதனாக அவதரித்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தன்னை ஜீவனாய் கொடுத்த அன்பை நான் கொண்டு வரேன்.
அந்த அன்புக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது. அந்த அன்பினால் நாமும் நிறைந்து பரிசுத்த ஆவியானவர் அவருடைய தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பினால் நாம் நிறையும் போதுதான் சொல்லுங்க, அதுதான் நம்முடைய பலன். என் பலனாகிய கர்த்தாவே சொல்லுங்க, நானும் அன்பு. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நம்மை அவர் பிள்ளைகளாக அழைப்பதினால் அவர் நம்மை எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். ஆண்டவனே, நான் உம்மை நேசித்து உம்மை ஆராதிக்க உமக்காய் வாழ எனக்கு கிருபை தாரும் என்ற ஜெபத்தோடு நான் பாடுவோமா? என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் பயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் பயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீ என் கரம் பிடித்து தூக்கி விட்டேன். என் கரம் பிடித்து தூக்கி விட்டேன். என் பலனாகிய கர்த்தாவே அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவே. சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவே. என் பலனாகிய உன்னதத்திலிருந்து வரும் பலன். என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவே. நல்ல கையை தட்டி. இந்த உலகம் நமக்கு பலத்தோடு சுகத்தோடு வாழ்வது எப்படி என்று ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நாள் என்ன சொல்லுவாங்க, 8 போட்டு அதிலே நட, உனக்கு நல்ல பலன் இருக்குமா. ஒரு ஆள் என்ன சொல்ல, ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்பு நட, அப்போ தான் அதில் பலன் இருக்கும்னு சொல்லுவாங்க. நீடி ஆயுள் இருக்கும். ஒருத்தர் சொல்லார், ஜப்பானில் இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா, ஒரு 3 நிமிஷம் மெதுவாக நடக்கணுமா, அப்புறம் ஒரு 3 நிமிஷம் வேகமாக நடக்கணும், அப்புறம் மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் மெதுவாக நடக்கணும். இப்படியே நீ நடந்த அப்படின்னா உனக்கு ரொம்ப நல்லது. நடந்தால் நல்லது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்படி உலகம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கோம். காலேப் என்ன சொன்னார், தன்னுடைய 80 வயதில் அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், நான் அதை பிடிப்பேன்னு சொன்னார். அந்த 80 வயதில் அவருக்கு பலன் கொடுத்தது என்னது? அவர் நடந்த நடையா, அவர் பண்ண எக்ஸசைஸா? அது எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குது. அதெல்லாம் சரீரத்திற்கு தேவைதான். அது எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குது பாருங்க, அதுதான் விசுவாசம். அவர் மேலே நாம் வச்சிருக்கிற நம்பிக்கை பாருங்க. அந்த நம்பிக்கை, அந்த காலேபும் யோசுவாவும் போனாங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேர் தான் நம்பினாங்க. எதை நம்பினாங்க? ஆண்டோடைய வார்த்தையை நம்பினாங்க. இங்கே எத்தனை ஆண்டோடைய வார்த்தையை நம்பி இங்கே உட்காந்துருக்கவங்க எத்தனை? அதை நம்பினதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ மழையிலையும் இவ்வளோ பிரச்சனை. நான் கூட காலையில் வரும்போது நினச்சேன், ஐயோ வாகனம் 4 வீலர் இருக்கிறவங்க வந்துடுவாங்க, 2 வீலர்லேயும் பஸ்லேயும் வரவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வருவாங்க என்று யோசித்து பார்த்தேன். ஆனால் அதற்கு நடுவில் இந்த விழா காலத்தில் கூட இத்தனை பேர் தாகத்தோடு ஆலயத்தில் வந்து உட்காந்துருக்கிறீங்கன்னா அது எதை காட்டுகிறது? பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் தேவ மேலே வச்சிருக்க விசுவாசத்தை இது காட்டுது. ஹல்லேலூயா. ஸ்திரியே, ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து, உனக்கெல்லாம் என்ன விசுவாசம் இருக்கு அப்படிலாம் சொல்றது இல்லை, உன் விசுவாசம் பெருசு. நம்மகிட்ட ஒரு சின்ன நன்மை இருந்தாலும் அதை கண்டுபிடித்து ஆண்டவர் நம்மை பாராட்டுகிறவர், நம்மை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் இருக்கிறவர். ஆகையினால அவர் வார்த்தை மேலே வச்சிருக்கிற பலன் கொடுங்க. அடுத்த பாடு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில் வச்சிருக்கிற நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும். அது எப்போ தெரியுமா? எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, பக்கத்தில் சொல்லுங்க, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, எத்தனை வியாதி வந்தாலும் சரி, எவ்வளோ பேர் நம்மளை காலி பண்ணணும்னு நினைச்சாலும் சரி,
கர்த்தனே சொல்லுங்க, என் துணையானே. அவர் எப்படி இருக்கிறார்? நித்தமும் எப்படி இருக்கிறார்? நிழலை பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியாது. நம்ம ஆண்டவருக்கு தான் நமக்கு வெளிச்சம் அவர் தான், நிழல் அவர் தான், கூடவே வருவார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே. மனுமாக்களில் இவர் போல் உண்டோ? ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமாக்களில் இவர் போல் உண்டோ? விண்புலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. உறவுகள் மாறலாம், சொந்தங்கள் மாறலாம், பிள்ளைகள் மாறலாம், தாய் தகப்பன் மாறலாம், கணவன் மாறலாம், மனைவி மாறலாம். ஆனால் நீரோ மாறாதவர். உம்முடைய அன்பு மாறாதது, உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய காருண்யம் என்னை எங்களை பெரியவனாக்கும். பாவியன் என்னை பல தள்ளினார், ஆவியில் என் திகழும் விட்டார். பாவியன் என்னை பல தள்ளினார், ஆவியில் என் திகழும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே, சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோ எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோ கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார். ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமாக்களில் இவர் போல் உண்டோ? விண்புலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. நல்லா கையை தட்டி சந்தோஷமா இருக்கீங்களா? ஆர் யூ ஹாப்பி டுடே? பக்கத்தில் கேளுங்க, ஆர் யூ ஹாப்பி டுடே? இன்றைக்கு சந்தோஷமா இருக்கீங்களா? நேற்று அப்படி இருந்தா அப்படி இல்லை, இன்றைக்கு. ஹல்லேலூயா. நாம ஏன் கவலைப்படணுங்கிற ஒரு கேள்வியை அப்பப்போ கேட்டுக்கணும். கவலை வரதான் செய்யும், பிரச்சனை வரதான் செய்யும், போராட்டம் வரதான் செய்யும், பாடுகள் வரதான் செய்யும், காரணமில்லாத காயங்கள் வரதான் செய்யும். ஆனால் நம்ம அப்பப்போ கேட்டுக்கணும், நான் ஏன் கவலைப்படணும்? என் ஆத்துமாவே, தாவீது அப்படிதான் கேட்டார், என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? சில வேளையில்
பைத்தியக்காரனா இருப்பானோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பரவாயில்ல, நினைச்சா ஏன் கவலைப்படுற நீங்களே உங்களை பார்த்து கேட்டுக்கணும். கர்த்தர் இருக்கிறாரு, நீ ஏன் கவலைப்படுற? நான் நினைக்கிறேன் இந்த உலகத்துல மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் குறுகினது தான். ஆனால் நித்தியமாக ஆண்டவர் பல்லாயிரம் கோடிக்கணக்கான வருடங்கள். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நாவு ஒரு வாய் தான் இருக்குது, அப்படித்தானே? எவ்வளவு கொஞ்ச நேரம் தான் துதிக்க முடியும், அப்புறம் டயர்டாயிரும், தண்ணி குடிக்கணும், திருப்பி சாப்பிடணும், இதெல்லாம். ஆனால் நித்தியமாக அங்கே பசியும் இல்லை, தாகமும் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வியாதி இல்லை, போராட்டம் இல்லை. அங்கு நித்தியமாக ஆண்டவரை துதிக்கும்படி இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா கையை தட்டி சந்தோஷமா. அருமையான அடியை பக்தர் எழுதியிருக்கிறார் பாருங்க. 1000 நாவுகள் நீ தந்தாலும் ராஜன் உம்மை பாடக்கூடுமோ. 1000 நாவுகள் நீ தந்தாலும் ராஜன் உம்மை ஜீவனை உமக்களிக்கின்றேன் ஐயா, உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, 1000 நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. 1000 நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போல யாயெங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போல் உண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி. நல்லா கையை தட்டி கர்த்தரை மகிமை, நல்ல உற்சாகமாக ஹல்லேலூயா. ஓ, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே நாம் எழுந்து நின்று அவருடைய சமூகம்தான் எத்தனை இன்பமானது, அவருடைய சமூகம் எத்தனை இன்பமானது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எத்தனை இன்பமானவைகள். சொல்றீங்களா அந்த வசனத்தை? சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எத்தனை இன்பமானவைகள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில், சொல்லுங்க சேர்ந்து, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே சபையான வழியை கொண்ட மனுஷனும் பாக்கியவான். சொல்லுங்க, வாயை திறந்து அறிக்கையிடுவோம், நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. ஏன் தெரியுமா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. I am blessed. சொல்லுங்க, I am a blessed person. My family is a blessed family. என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். சொல்லுங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். சொல்லுங்க, நான் உம்முடைய சொந்த பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொண்டீரே, உம்மை நான் துதிக்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களிலேயே உன்னதமான வாக்கு தத்தம் இது.
அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சொன்னார், நான் போய்விடுவேன், ஆனால் நான் போய் வேறொரு தேற்றரவாளை உங்களுக்கு அனுப்புவேன், பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளர். அவர் நான் மறுபடியும் வந்து உங்களை என்னோடு சேர்த்துக்கொள்ளும் வரைக்கும் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது சொல்லுங்க, நீங்கள் பலன் அடைந்து. வலது கரத்தை உயர்த்தி, பலவீனமா ஃபீல் பண்றீங்களா? பலவீனமா உணர்றீங்களா? யோ அப்படின்னு சொல்லி உங்க வலது கரத்தை, ஒருவேளை சரீரத்தில் பலவீனமா இருக்கலாம், இல்லை பலவித போராட்டங்களுக்கு மத்தியில் பலன் குன்றி போய் வந்திருக்கலாம். உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சொல்லுங்க, நான் பலனடைவேன். பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நான் பரிசுத்த ஆவி என்னிடத்தில் வந்தபடியினால் நான் பலன் அடைந்து சொல்லுங்க, எருசலேமிலும் நான் இருக்கிற பகுதியிலும் என் மாநிலத்திலும் என் தேசத்திலும் பூமியின் கடைசி எல்லை வரையிலும் நான் சாட்சிகளாய் இருப்போம். நல்ல கையை தட்டி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஐயா. உள்ளான மனுஷனை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல வாயை திறந்து, நான் எவ்வளவு ஆராதிச்சாலும், நாங்க எவ்வளவு பாடினாலும், எவ்வளவு ஆராதிச்சாலும், நீங்க உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. உங்க இருதயத்தை திறந்து கொடுக்கும் போது ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஆவியானவர் அப்பொழுது உங்களை பலப்படுத்துவார், உங்களை நிரப்புவார். உங்களை ஒரு புதிய அபிஷேகத்தினால் இன்றைக்கு நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ தகப்பனே, நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எத்தனை பேர் தாகத்தோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் எல்லா கண்ண முடியும்? எத்தனை பேர் தாகத்தோடு இருக்கீங்க? ஆவியானவர் என்னை பலப்படுத்தணும், என் பலன் உம்மிடத்திலிருந்து வரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி இந்த ஆராதனை வேளையிலே வாஞ்சியோடு, பலத்தின் மேல் பலனடைய உந்தன் ஆவியை ஊற்றுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. ஜபத்தோடு ஆராதிப்போமா? விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த வர்ணிடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மன்றிடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய மேல் அசைவாடுமே. பல வராதொரு நிஷகமா விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். ஒவ்வொருவர் மேலும் வெண்புறாவை ஆவியானவரே, ஓரி பல வரதொரு நிஷகபரமா விண்ணக வீசுமையா, தென்றல் காற்றே, பரிசுத்த ஆவியானவரே, அக்கினி மயமானவரே, அளவற்ற அபிஷேகத்தினால் நிரப்புகிறவரே, விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல. டடி கூப்பிடுங்க அவரை. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மன்றிடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம், அக்கினி இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம்
நிரம்பி வழிய வேண்டுமே என்னாலும் டடி நிரப்புக காத்தேனே. ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. Touch each and every person. ஒவ்வொரு பிள்ளையை இயேசுவின் நாமத்தினாலே ரபா லபா ராதரினி ஷபரபா. விண்ணக காத்தேனி என்னை நோக்கி வீசிடும் பெண்புறாவை போல என்மேல் வந்த மர்ந்திடும். ஓ அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் நல்ல கரங்களை அசைத்து பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காத்தேனி என்னை நோக்கி தாகத்தோடு கேளுங்க. பெண்புறாவை போல என்னேல் வந்த மருந்திடும். விண்ணக ஆவியானவரே உம்முடைய பலன். பெண்புறாவை போல என்னேல் வந்த மருந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே. வலது கரத்தை உயர்த்தி ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிற நேரம் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நாம் ஏதோ ஒரு சாதாரண கொடுகைக்கு வரவில்லை. பரிசுத்தவான்கள் தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் உரிமையோடு நாம் அவர் சமூகத்திலே கூடியிருக்கிறோம். எதற்காக? அவருடைய பலத்தினால் இடைக்கட்டப்படும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படியாக. தாகத்தோடு தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். எத்தனை பேர் தாகத்தோடு இருக்கிறீங்க? வலது கரத்தை ஆவியானவர் கர்த்தர் உங்களை பார்க்கட்டும். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். யார் மேல? தாகமுள்ளவன். இன்னைக்கு ஊற்றி கொண்டு இருக்கிறார். நல்ல வாயை திறந்த அந்நிய பாஷையில போல வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடி பிடிக்கிற ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு பாத்திரம் கூட வெறுமையா அரை குறையா இங்கிருந்து போக கூடாதப்பா. என் பாத்திரம் பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடும். என் குடும்பத்தின் மேல் பலத்தின் மேல் பலனடைய எங்கள் மேல் அசைவாடும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த அந்த பூமியிலே ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தபடியால் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றவுடனே அவருடைய வார்த்தை வெளிச்சத்தை பிறப்பித்தது. ஒழுங்கின்மையா இருளுமா இருந்த பூமியிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ஆவியானவர் நம்மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை, உன்னதத்திலிருந்து வெளிப்படுகிற தேவனுடைய வார்த்தை நம் வாழ்க்கையின் இருளை வெளிச்சமாக்கியபடியால் கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஷபரபதரன கலதுரனி கரன மனமர துரன மனமர. ராஜா நீர் செய்த நன்மைகள் சொல்லுங்க. என் திராணிக்கும் மேலானதே தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே தயவால் பெற்றே தகப்பனே தயவால் பெற்றே. எதையெல்லாம் நாம் தயவாய் பெற்றுக்கொண்டோம் அதை நினைத்து பார்த்து கர்த்தரை ஆராதிப்போம். இந்த உலகத்தில் எவ்வளவோ
செல்வங்களை, பொன்னையோ பொருளையோ உறவுகளை பெற்றிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கல மேலானது எது தெரியுமா? அது நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு. ரட்சிப்பை இலவசமாய் எனக்கு தந்தீரே, உம்முடைய தயவால் பெற்றேன். அதற்கு மேல் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மை நிரப்பி இருக்கிறதே, அதை உம்முடைய தயவால் பெற்றேன் ஆண்டவரே. அதற்கு நன்றி சொல்லுங்க. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினரே. என் மேல் நீர் வைத்த உம் கரமே சொல்லுங்க. இம்மட்டும் என்னை நடத்தினரே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தகப்பனே சொல்லுங்க. தகப்பனே ராஜானி செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தகப்பனே தகப்பனே நீதியும் ஞானமும் ஆனவரே. இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமும் ஆனவரே. இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. கைகளை கூப்பி தகப்பனே தகப்பனே ஒன்றுமில்லா என் நிலை கண்டு. இந்த உலகம் ஒருவேளை உங்களை பார்த்து அசட்டை பண்ணலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கைகள் ஒரு சிறிய ஆரம்பத்தை நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம். கர்த்தருடைய கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி சொல்லுங்க. கைகளை உயர்த்தி, அதான் அர்ப்பணம். தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ஆம் தகப்பனே, நம்முடைய வருகை மட்டும் நாங்கள் உயிரோடு இருப்போம் என்றால் எங்களுடைய இறுதி நாள் வரை நாங்கள் பெற்ற ரட்சிப்பை, எங்கள் அபிஷேகத்தை, உம்முடைய தயவால் பெற்றதை நாங்கள் இழந்து போகாமல் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய சன்னதியில் வந்து மகிழ்ச்சியோடு நின்று உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும்.
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல உற்சாகமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் உட்காரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம், வெளிப்படுத்தின எழுதின புஸ்தகம், வெளிப்படுத்தின எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசி. இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், வாசிங்க, நீங்கள் சேர்ந்து வாசிங்க. திறந்தா அவனத்தை நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் மிகவும் ஜென்டிலான மனுஷர். நீங்கள் திறந்தால் தான் உள்ளே வந்துடுவார். அவர் சொல்ற, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், நீங்கள் கதவை திறந்துட்டீங்கன்னா அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் வாழ்க்கையில் இயேசு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். நீங்கள் அவங்க இருதயத்தை கொடுத்து உங்கள் கதவை திறந்துட்டீங்களே? திறந்துட்டே திறக்கலையா? இதயமாக கதவை நீங்கள் திறந்துட்டீங்க. இயேசு உங்கள் கூட இருக்கிறாரு. அது உங்கள் கூட இருக்கிறது. அவரிடத்தில் பிரவேசித்து அவனோடு என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. அது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையை காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவா. பாருங்க, என் வாசற்படியிலே நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவா. ஆமென். இந்த நாளில் உங்களோடு நான் பேசுகிற தலைப்பு என்னன்னா, கதவுகள் பற்றி தான் பேச போகிறேன். என்ன பாஸ்டமா கதவுன்னு கேட்கிங்களோ? எல்லாருக்கும் கதவு தெரியும். எனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க. டோர் எல்லாருடைய வீட்டிலையும் கதவு இருக்கா இல்லையா? கதவு இல்லாத வீட்டில் நம்ம குடியிருக்க மாட்டோம். நீங்கள் வரும்போது எல்லோரும் கதவை அடைச்சிட்டு தான் வந்திருப்பீங்க. அடைச்சிங்களா அடைக்கலையா? திறந்து போட்டால் வந்துட்டீங்க. ஒரு ஆட்டைக்கு 2 ஆட்டை அடைச்சிட்டோமா போய் செக் பண்ணி ஒரு லாக் போட்டோமா 2 லாக் போட்டோமா போட்டு சாவி எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்வோம்? தட்டி பார்ப்போம். பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டோம். அந்த அனுபவம் இல்லையா? உண்மை தானே? சிரிக்கிறத பார்த்தா ஆமாம் பாஸ்டர்மான்னு சொன்ன மாதிரி. அப்போ பாருங்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லார் வீட்டிலையும் கதவுகள் இருக்குது. அப்படி தானே? கதவு தெரியாதவங்க ஒருத்தருமே இல்லை. அப்போ நம்ம இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு வீட்டிற்கும் கதவு மிகவும் முக்கியமான ஒன்று. ஆமே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நான் ஏதோ வாசப்படினு கதவை தட்டுகிறேன், நீ எனக்கு செவி சத்தத்திற்கு செவி கொடுத்தா நான் வாண்டந்து பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நமக்குள்ளாக இயேசு வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நமக்குள்ளே உட்பிரவேசிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை என்ன செய்ய? நம்மோடு போஜனம் பண்ணுகிறார். நாமும் அவரோடு கூட போஜனம் பண்ணக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் அவருக்காக கதவை திறக்கப்பட்ட ஒரு கூட்டம். அப்படிதானே? இதய கதவை நீங்கள் திறந்து கொடுத்துருக்கீங்களா? உங்கள் இதய கதவுக்குள்ள இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் வாசற்படி என்ற கதவை நின்று தட்டி ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு அவர் மிகவும் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். உங்கள் எதைய கதவாகி நீங்கள் மறுபடியும் திறந்து வச்சுக்கோங்க. ஏசப்பா, நீங்கள் என்னோடு பேசுங்க, நீங்கள் என்னோடு இடைப்படுங்க, நீர் எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய சத்தத்தை இந்த ஆராதனை வேலையில் நான் காக்கணும்,
நான் கேட்கணும் என்ற வாஞ்சியோடு இந்த ஆராதனை இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு என் தேவன் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஒரு கதவை குறித்து நாம் பார்க்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோன்னா ஜெபத்தை குறித்து வாசி. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்தது மட்டுமல்ல, உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்? கதவை எதுக்காக பூட்டுறோம்? மைண்ட் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, எதுவுமே நினச்சக்கூடாது, வெளியான சத்தம் கேட்கக்கூடாது, ஒரே மனதோடு ஜெபிக்கணுங்கிற எண்ணத்துக்காக தான் என்ன செய்கிறோம்? அப்போ எங்கிட்ட ஒரே ரூம் தான் இருக்குது, கதவை பூட்ட முடியாது, அதனால் நாங்கள் ஜெபிக்காமல் இருக்கட்டுமான்னு கேட்காதுங்க. என்ன நீங்கள் அப்படியும் கேட்பீங்க. அப்படி மனசுக்குள்ளே பிசாஸ் வீழ்ச்சிடும். உன் வீட்டில் ஒரே ரூமில் தான் உட்காந்துட்ருக்கா, எப்படிக்கா கதவை ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அடுத்து நான் வாசிக்கும் போது அதே 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்திற்கு உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவி. 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்தரங்கத்தில் அப்பொழுதே அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது, நீங்களும் நானும் உபவாசித்து ஜெபிக்கும் போது, கதவை அடைத்து ஜெபிக்கும் போது, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் தேவனானவர் நமக்கு வெளியரங்கமாய் பலனை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நீங்களும் நானும் ஜெபித்தால் அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் பதிலை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நீங்கள் உபவாசிக்கும் போது முகல் என்ன செய்யக்கூடாது? வாடலாக இருக்காதுங்க. தலைக்கு எண்ணெய் பூசி என்ன நேர்தா இருங்கன்னு வசனம் சொல்லப்படுகிறது. நான் உபவாசம் பண்ணுறேன், நான் ஜெபிக்கிறேன்ட்டு மனுஷருக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டாம். நீங்கள் உபவாசிப்பதும் நீங்கள் ஜெபிப்பதும் கர்த்தர் ஒருவருக்கே மட்டும் தெரியட்டும். ஆமென். இந்த நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் வலிமையுள்ள ஜெபமாய் மாறுகிறது. நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் பலனுள்ள ஜெபமாய் மாறுகிறது. நீங்களும் நானும் அந்தரங்கத்தை தனித்து ஜெபிக்கிற ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அது வெளியரங்கமான அற்புதங்களை செய்கிற ஜெபம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்க நமக்குள்ளாக தனி ஜெபம் மிகவும் முக்கியம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் தனி ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென். எவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கை தனியாக இருந்து தேவ சமத்தில் உட்கார்ந்து ஜெபித்து தேவ பிரசன்னத்தை அனுபவிங்க. ஆமென். சத்தத்தை காணும். தேவ பிரசன்னத்தை அனுபவித்து எத்தனை நாட்கள் ஆயிட்டு? நீங்கள் தனியாக அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து எத்தனை நாட்கள் ஆயிட்டு? தூங்குவதற்கு கதவை பூட்டுறோம், வேறு எதுக்கெல்லாம் கதவை பூட்டுவீங்க? யாரும் வந்துடக்கூடாது, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரும் வந்துடக்கூடாதுன்னு கதவை போட்டுறீங்களா? எதற்கெல்லாமோ கதவை போட்டுறீங்க. உங்கள் பொருட்களை பாதுகாக்கிற கதவை பூட்டிட்டு வாரீங்க. ஆண்டவரோடு பேசுவதற்கு, ஆண்டவரோட பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு கதவை பூட்டுகிற அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ கதவை பூட்டி ஜெபிக்கும் போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் தேவன் நமக்கு வெளியரங்கமாய் பலனை கட்டளையிடுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் நமக்கு வேணுமா வேண்டாமா? இந்த அனுபவம் உள்ளவங்களா கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. ஆமென். என் சபை நல்ல ஜெபிக்கிற சபைப்பா நீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தனித்து ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு மிகவும் தேவை. தனியாக நம்ம ஜெபிக்கும் போது தான் ஆண்டவரோடு ரகசியத்தை பேச முடியுங்க.
தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். நாம் அவரோடு பேசுவோம், அவர் நம்மோடு பேசுவார். நமக்கு என்னென்ன காரியங்களை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நானும் தனித்து தேவ பிரசன்னத்தோடு இருக்கும்போது ஆவியான நமக்குள்ள இடைபடுவதை அது ஒரு இன்பமான நேரமாக இருக்கு. ஏன் மேன், அது உண்மையா இல்லையாங்க? அந்த நேரம் ஒரு மகிழ்ச்சி நேரமாக இருக்கும். கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிற நேரம் ஒரு மகிமை உள்ள நேரமாக, ஒரு ஆசீர்வாதத்தின் நேரமாக, ஒரு சந்தோஷத்தின் நேரமாக காணப்படும். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தனி ஜெபிப்பதற்கு கதவை போட்டுங்கள். ஆமென். கதவை அந்தரங்கத்தில் பார்க்கிற நீங்கள் கதவை பூட்டி ஜெபித்தா, உங்கள் மனது ஒருமனப்பட்டு ஜெபித்தா, அந்தரங்கத்தில் பார்க்கிற தெய்வன் உங்கள் ஜெபத்தை உங்கள் மனுஷங்க பார்க்கக்கூடாதுங்க. உங்கள் குடும்பத்தை நான் இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன் அப்படி மற்றவங்க சொல்வதை காட்டிலும் உங்கள் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது. மனிதர்கள் பார்ப்பதற்காக, குடும்பத்தார் பார்ப்பதற்காக, பெற்றோருடைய கண்டிப்பின் நிமித்தமாக ஜெபிப்பது ஜெபம் அல்ல. இதுக்கு நான் கண்டிப்பாக கிறிஸ்தவனாக பிறந்துட்டேன் அதனால் ஜெபிக்கணும்ல. அவர் மேலே வாஞ்சையோடு, அவர் மேலே தாகத்தோடு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும் என்ற அந்த உள்ளான வாஞ்சையோடு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் இருக்கும்போது நீங்கள் மறைவாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் வெளியரங்கமாய் பலனை கட்டளையிடுவதற்கு அவர் எல்லார் கரங்களை தட்டு. ஆமென். ஹல்லேலூயா. தனி ஜபம் மிக முக்கியமான ஜபம். தனி ஜபம் வலிமையுள்ள ஜபம் என்று மீண்டும் உங்களிடத்தில் வற்புறுத்துகிறேன். தாராணிக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒரு முடிவெடுங்க, நானும் தனித்து ஜெபிக்கணும். ஆமென். நான் தனியாக தேவனோடு பேசணுப்பா, அந்த கிருபையை தாங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக கர்த்தர் அப்படிப்பட்ட ஜப ஆவிய கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஒரு ஜப ஆவிய கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். உபவாசித்து ஜபிக்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் தருகிறார். நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காரும் போது கர்த்தர் உங்களோடு பேசி இன்னென்ன காரியங்களுக்கு ஜெபி என்று அவரே உங்களை ஜெபிக்க வைப்பாருங்க. ஆமென். நீங்கள் ஒரு நோக்கத்தோடு தேவ சமூகத்தில் உட்காரலாம். ஆனால் நீங்கள் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் உங்களை ஜெபத்தில் நடத்துவதை நீங்கள் அனுபவிக்கணும். ஆமென். அவர் தான், அதான் நல்ல ஒரு வலிமையான ஜெபம். நம்ம போய் நம்ம ப்ரேயர் பாயிண்ட்டை சொல்லிட்டு வர்றதை காட்டிலும் தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆவியான நம்மளை ஜெபத்தில் நடத்துவார் பாருங்க. அது உன்னதமான ஒரு அனுபவம், அது மேன்மையான அனுபவம். ஓ க்ளோரி. ஆமென். அந்த அனுபவம் சபை மக்களாகி நமக்குள்ளே வேணும். அந்த அனுபவம் சபைக்குள்ளே காணப்படணும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஜெப ஆவியை, அப்படிப்பட்ட உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையை நம் சபையாரை நமக்குள்ளே கர்த்தர் தந்து நடத்துவாராக. தொடர்ந்து நான் ஜெபிப்போம். தொடர்ந்து நீங்கள் காத்திருங்கள். வெளியேற்காமல் அற்புதங்களை காண்பீர்கள். நீங்கள் தனித்து ஜெபிக்கீங்களே, தனித்து போராடிட்டு இருக்கீங்களே, பல காரியங்களுக்காக தனித்து நீ தேவ சமூகத்தில் போராடிட்டு கொண்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரே ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், எல்லார் கண்கள் ஆச்சரியப்படத்தக்கமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்வதற்கு என் தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஒரு நபரை குறித்து வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஒரு கணம் பொருந்திய ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். அந்த இடத்துல அவள் தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காட்டில் இவன் தாய் நிறுத்தி எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 20ஆம் வசனத்தை போடுமா, வாசிங்கம்மா நீங்கள். அவனை எடுத்து அவன் தாயினிடத்து கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவன் மடியிலே இருந்து செத்து போனான். அடுத்த வசனம். அப்பொழுது அவன் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலை மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையிலே கதவை பூட்டி கொண்டு போய். இந்த இடத்துல வாசிக்கிறோம். இது எந்த அனுபவம்? இது யார் கதவு பூட்டுறா சொல்லுங்க. ஏன்னா உனக்கு தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல அந்த இடத்துல யார் கதவு பூட்டுறா? எலியா இல்லை, கணம் பொருந்திய ஸ்திரீ. அவள் தான் முதல்ல கதவு பூட்டுறா. அந்த இடத்துல அவன் சொல்கிறா, அவளுக்கு என்ன செய்யுது? குழந்தை இல்லை. எலிசா சொன்னதுனால அந்த இடத்துல என்ன சொல்கிறது? உற்ப காலத்தில் வந்துட்டு வருமே, ஒரு குழந்தையை தருமேன்னு சொன்னபடி ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தான். ஆனால் அந்த குழந்தை என்ன செய்யுது?
தன் தகப்பனாரோட போயிட்டு இருக்கும்போது வயல்வெளியில் இருக்கும்போது தலைவலி வந்து சொல்லும்போது அதை என்ன செய்தா இப்போ அனுப்பிவிட்டான். அப்போ அனுப்பிவிடும்போது அந்த பிள்ளை என்ன செஞ்சுட்டு செத்து போயிட்டு. பிள்ளை செத்து போனோன்னே அவள் என்ன செய்கிறா, அந்த இடத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேலே வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையிலே கதவை பூட்டி கொண்டு போய். இந்த இடத்துல கணம் பொருந்த ஸ்திரீ என்ன செய்தான், அவங்க வீட்டில் ஊழியக்காரனுக்கு ஒரு இடத்த வச்சுருந்தான். என்கிட்ட வந்து தங்கிட்டு போகிற ஊழியக்காரன் என் வீட்டில் தங்கணும், இவனை பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்லி வீட்டில் கட்டில், மேஜை, குத்து விளக்கு, நாற்காலி எல்லாத்தையுமே ஆயத்தம் பண்ணிட்டான். ஆயத்தம் பண்ணின ஒரு சூழ்நிலையில் தான் இந்த என்ன செய்த, அவங்க குறிக்கப்பட்ட காலத்தில் கர்த்தர் அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருந்தாலும் அது என்ன செய்து செத்து போயிட்டுன்னு கேள்விப்பட்ட உடனே அவள் என்ன செய்தா, மீண்டுமாய் அந்த ஊழியக்காரன் தங்கியிருந்த கட்டில் மேலே போய் வச்சுட்டு அவள் இறங்கி வந்து என்ன செய்தா பார்க்க போகிறா. எங்கே இப்போ மறுபடியும் என்ன செய்ய போய் ஏறி போய் எலிசாவை பார்க்க போகிறான். எலிசாவை பார்க்க போகும்போது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அடுத்து வாசிக்கும் போது அந்த இடத்துல அழகாக அந்த இடத்துல 32 வசனத்தில் வாசிக்கிறோம், எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேலே செத்து கிடந்தது. உள்ளே போய் தாங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். இந்த இடத்துல வாசிக்கிறோம், மரித்து போன தன் குழந்தைய அறை மேலே போய் தன் ஊழியக்காரன் தங்கின அந்த கட்டில் வச்சுட்டு அவள் ஊழியக்காரனை மீண்டுமாய் பார்க்க போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாராணிக்கு வந்திருக்கிற நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மரித்து போய் உட்காந்துட்டு இருக்கீங்க, செத்த ஒரு நிலைமையில் உட்காந்துட்டு இருக்கீங்க. நான் ஆரம்ப நாட்கள் நல்லா இருந்தேன், ஆரம்ப நாட்களில் கர்த்தருக்காக பிரகாசித்தேன், ஆரம்ப நாட்களில் நல்ல பல மணி நேரம் ஜெபித்தேன், இந்த நாட்களில் ஜெபிக்க முடியலை என்று ஆவிக்குரிய வாழ்க்கையை செத்த நிலைமையில் இருக்கீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ கதவை பூட்டு. ஆமென். நீங்கள் கதவை பூட்டி மீண்டுமாக கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது கர்த்தர் மீண்டும் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். புரிஞ்சுச்சா? இது எதுக்கு நான் சம்மதிக்கிறேன், ஆவிக்குரிய ஜீவியத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் விழுந்து போயிருந்தான். எதில் விழுந்துட்டீங்க? உங்கள் பரிசுத்தத்தில் விழுந்துட்டீங்களா? ஜெப ஜீவியத்தில் விழுந்துட்டீங்களா? தேவ சமூகத்தில் காத்திருக்க நேரத்தில் இழந்துட்டீங்களா? இப்போ அபிஷேகத்தை இழந்த ஒரு சூழ்நிலை இருக்கீங்களா? கர்த்தர் நம்மளை பார்த்தா சொல்கிறாரு, செத்து போன நம்முடைய வாழ்க்கை மீண்டும் உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தன் பிள்ளை செத்து போயிட்டுங்க, ஆனாலும் அவள் யாரை தேடி போனா, தீர்க்கதரிசியை தேடி போயிட்டா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தாராணிக்கு வந்திருக்கிற நீங்கள் உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள், உங்களை நீங்களாகவே பரிசோதித்து பாருங்கள். நான் ஆரம்ப நாட்கள் ரட்சிப்பின் ஆரம்ப நாட்களில் என்னென்ன காரியத்தை கர்த்தருக்காக செஞ்சேனே அதெல்லாம் இழந்து போய் என் ஆவிக்குரிய ஜீவியம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதா? கட்டில் மேலே படுக்க வச்சு நீங்கள் நினச்சிட, இனி என்னால் எழும்ப முடியாது, இனி என் ஆண்டவருக்காக நான் பிரகாசிக்க முடியாது, இனி நான் கர்த்தருக்காக செயல்பட முடியாது என்று நீங்களாகவே தீர்மானித்து கொண்டு உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முடங்கி போயிருக்க உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுங்க, மீண்டுமா என் பக்கத்தில் வா, மீண்டுமா என் அறையை பூட்டு. மீண்டுமா அறையை பூட்டும் போது இழந்து போன தெய்வீக அபிஷேகம், இழந்து போன கிருபையின் வரங்களை கர்த்தர் மீண்டுமாய் உங்களுக்கு தந்து மீண்டுமா உங்களை உயிர்ப்பிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக. ஹல்லேலூயா. ஓ ரபா ரக்கரா பாபா ஷபா பாபா எல்லாரும் ஆவில நிரம்பி மீண்டும் எனக்கு அந்த கிருபை தாரும், இழந்து போன அபிஷேகம், இழந்து போன கிருபை வரங்களை ஆமென். ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் ஆண்டவரே விழுந்துட்டப்பா, என்னை மீண்டும் உயிர்ப்பிங்க. ஓ ரபா ரக்கரா பா ஷபா ராதா நாலா இந்த ஆராதனை கர்த்தர் மீண்டும் உங்களை உயிர்ப்பிக்கட்டும். ஓ ரபா தீனா பாலா ரபா கமா லபா ரபா ஷபா. ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்துருங்க, கதவை பூட்டுங்க. எப்படி அந்த கணம் பிறந்த ஸ்திரீ கதவை பூட்டினாலோ, கதவை பூட்டும் போது அற்புதம் நடந்தது. உங்களால் எழும்ப முடியலையா, தனித்து ஜெபிக்க முடியா, உங்கள் ஊழியக்காரை கூப்பிடுங்க. அந்த ஊழியக்காரை கூப்பிட்டு, நான் இந்த காரியத்தில் விழுந்துட்டேன், மீண்டுமா உயிர்ப்பிக்க எனக்காக ஜெபிங்க கேளுங்க. மனம் திறந்து உங்கள் ஊழியக்கார்ட்ட பேசுங்க. என்னை மீண்டுமான ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் வளரணும்,
எனக்கு நல்ல ட்ரைனிங் தாங்க பாஸ்டர், என்னை மீண்டுமா என் கூட நீங்கள் என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துங்கன்னு கேளுங்க. எவ்வளோதான் பிள்ளை செத்து போயிட்டாலும் அவன் தன்னுடைய கணவனுக்கு அந்த செய்தியை சொல்லிவிடலை. அவளுக்குள்ள ஒன்று தெரிந்தது, உயிரை தந்த குழந்தை மீண்டுமா உயிர்ப்பிக்கப்பட முடியும் என்று ஊழியக்காரனை தேடி போனது நிமித்தமாக அந்த குழந்தை மீண்டுமாய் உயிர்ப்பிக்கப்பட்டது. எந்த குழந்தை இறந்துச்சோ, எந்த குழந்தை செத்து போனதோ, அதே செத்து போன குழந்தை மீண்டுமாய் உயிர் பெற்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் இயேசுவுக்காக உயிருள்ள எலும்புகளாக இருக்கணும், செத்தவர்களா அல்லங்க. ஏதோ சபைக்கு வந்துட்டு போறேன், ஏதோ ஆராதனை அட்டன் பண்றேன், அதல்லங்க. கர்த்தருக்காக ஆவிக்குரிய ஜீவத்தில் உயிர்ப்பிக்கப்படுவோம். கதவை அடைங்க, கதவை அடைங்க, ஜெபிப்பதற்கு கதவை அடைங்க. தேவன் உங்களுக்கு மீண்டும் அந்த கிருபை கர்த்தர் தருவா. மீண்டும் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவன். நீங்கள் சொல்ல யார் மற்றவங்கிட்ட யார் காரியத்தை ஷேர் பண்ணாதுங்க. தேவ சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே நான் உண்மை விட்டு தூரம் போயிட்டப்பா, என்னை மன்னிங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு கதவை அடைத்து ஜெபிக்கும் போது இழந்து போன அபிஷேகத்தை பல மடங்கு திரும்ப தருவதற்கு என் தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிங்க, நம்புங்க. இந்த வாரத்தில் நீங்கள் அதை செயல்படுத்தி பாருங்க. கர்த்தர் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நம்ம கதை இது என்ன, தனிநபர் கதவை அடைக்கிற நேரம். ஆமென். அடுத்து தீர்க்கதரிசி மனைவி குறித்து வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்துல அவர் சொல்றா, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடைய உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்தது ஒரு பக்கத்தில் வை என்றார். அந்த இடத்துல 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 1 தீர்க்கதரிசி புத்திரர் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து சொல்றா, உமது அடியான் என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்று. பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல கேட்குறாங்க. தீர்க்கதரிசி மனைவி வந்து கேட்கும்போது, உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார். என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. அந்த ஒரு குடத்தின் மூலமாக அப்போ சொல்கிறாரு, ஊழியக்காரர் சொல்லி அனுப்புகிறாரு, நீ என்ன செய், வெறும் பாத்திரத்தை வாங்கு. நான் என்ன செய்வேன், வெறும் பாத்திரத்தை வாங்குன்னு மட்டும்தான் சொல்லி, வெறும் பாத்திரத்தை வாங்கி எண்ணெய் அதில் நிரப்புன்னு சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் குடும்பமாக ஜெபிக்கிற அனுபவம் நமக்குள்ள வேணும். தனி ஜெபத்தை முக்கியத்துவம் கொடுத்தேன். இந்த இடத்துல ஸ்திரீ என்ன செய்தா, தன் பிள்ளைகளுடன் கதவை போட்டுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் குடும்பமாய் கதவை அடைக்கும் போது என்ன செய்கிறாரு, அற்புதம் நடக்கிறது. ஏமேன். தனி ஜெபம் மிக முக்கியம். அதே போல் நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஜெபிக்கும் போது அற்புதம் நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சு. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா, உங்கள் வாழ்க்கையில் தேவைகள் சந்திக்கப்படணும்னா, நீங்களும் நானும் குடும்பமாய் ஜெபிக்கிற அந்த அனுபவம் நமக்குள்ள வேணும். குடும்பமாய் ஜெபிக்கும்போது, குடும்பமாய் கதவை பூட்டும்போது முடியாததை முடிய பண்ணுகிற இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் ஊழியக்கார வார்த்தைக்கு கீழ்ப்படி அவர் செஞ்சால் உடனே என்ன செஞ்சுட்டு அற்புதம் அவர் செஞ்சது நிமித்தமாக அற்புதம் நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சு. கர்த்தர் உங்களோடு என்ன வார்த்தை பேசுகிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. வசனத்தின் மூலமாக பேசுவார், ஊழியக்காரர் மூலமாக உங்கள் ஆராதனையில் பேசுவார். ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அந்த வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படியும் போது அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். கடன் அடைத்தது மட்டுமல்ல, மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளாக நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியை கர்த்தர் நமக்குள்ளே தரட்டும்.
நீயும் உன் பிள்ளைகளுடன் கதவை போட்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் மிகவும் தேவை. ரெண்டாவதாக குடும்பமாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமே, அவர் செய்கிறார். அவர் அற்புதம் செய்யும்போது கண்டிப்பாக மீதி இருக்கும். அவர் அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்போது அது ஆச்சரியமாக இருக்கும். ஆமேன், உண்மைதானே? ஒரு குடத்தின் மூலமாக, ஒரு குடம் எண்ணெயின் மூலமாக கடனை விற்கிற அளவுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தானா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் குடும்பமாய் ஜெபிக்கும் போது முடியாததை முடிய பண்ணுகிற இயேசு நமக்குள்ளே இருக்கிறாங்க. முடியாததை முடிய பண்ணுகிற இயேசு நமக்குள்ளே இருந்து கர்த்தர் கிரியை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் என்றைக்குமே ஊழியக்காட்ட உண்மையை பேசிடணும். டாக்டர்கிட்டையும் உண்மை பேசணும். யார்கிட்டையும் சொன்னோம்? ஊழியக்காட்டையும் உண்மை பேசணும். டாக்டர்கிட்ட நீங்கள் பொய்யா சொன்னால் மெடிசன் வித்தியாசமாயிடும். ஊழியக்காட்டி நீங்கள் பொய்யா சொல்லிட்டீங்கன்னா ஜெபமும் வித்தியாசமாக மாறிடும். ஆமேன். அந்த மஸ்திரி கரெக்டாக சொல்லிட்டா, எனக்கு இதான் என்கிட்ட இதான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உண்மையை சொல்லி ஜெபம்னுங்க. ஆமேன். ஆண்டவர் எனக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். இருப்பதான் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் என்ன இப்படி, நான் இப்போ என் சூழ்நிலை இப்படி தான் இருக்குது, கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படி சொல்வதை காட்டிலும் இருப்பதான் ஆண்டவர்கிட்ட சொல்லி, என் வாழ்க்கையில் நீ அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தெய்வம் நினைச்ச உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு தான் அற்புதம் செய்வான். ஒரு கூட என்ன தான் அற்புதம் நடந்துச்சு, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ மற்றவங்க மேலே அற்புதம் நடங்க. கத்த உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்குன்னா கத்த உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு தான் ஆசீர்வதிப்பா. உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிப்பா. நீங்கள் குடும்பமாய் ஜெபிக்கிற அந்த ஜெபாவிய கத்தர் உங்களுக்கு தந்து நடத்துவாராக. ஆமே. இப்போ முதலாவது தனி ஜெபம், ரெண்டாவது குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபத்துக்கு கதவை யார் அடைச்சாங்க? நாம் தான் அடைக்கிறோம். தனி ஜெபத்துக்கு கதவை அடைச்சது யார்? நாம் தான் கதவை அடைக்கிறோம். அப்போ நம்ம பிரயாசப்படுகிறோம். அடுத்து ஒரு கதவு அடைப்பட்டது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் தேவன் அவனுக்கு கட்டளையிட்டு எப்படி ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்கள் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைச்சிட்டார். ஆமென். இந்த இடத்துல யார் கதவை அடைக்கிறா? கர்த்தரை அடைச்சிட்டாருங்க. ஆமென். நீங்கள் முதல்ல அடைச்சிட்டிங்கன்னா, முதல்ல தனி நபராக நீங்கள் அடைக்கணும். குடும்பம் அடைச்சிட்டிங்க, அடுத்து என்ன செய்ய? கர்த்தரை அடைச்சிட்டார். ஆமென். கர்த்தர் எதுக்காக அடைத்தார்? அந்த இடத்துல எல்லாருக்கும் நடந்து தெரியும். அந்த என்ன அழகாக சொல்லிக்கிறது, நோவா தன் அவன் அந்த இடத்துல வாசிக்கும் போது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயினான். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனாயிருந்தான். ஆமென். நோவா தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனாயிருந்தான். தான் இருந்த காலத்துக்குள்ளே அவன் என்ன செஞ்சான் சொல்லுங்க? நீதிமானாய் உத்தமனாய் இருந்தான். அப்போ இவர் இருந்ததினால கர்த்தர் அந்த குடும்பத்தை பாதுகாத்தார். ஆமென். அதனே ஆண்டு நோவா பார்த்து சொன்னார், நீ என்ன செய்ய? கொப்பை மரத்தினால ஒரு பேழையை உண்டு பண்ணுப்பான்னு சொன்னார். பேழையை உண்டு பண்ண அது நீளம் அகலம் எல்லாவற்றையும் என்ன செஞ்சார்? நல்ல இன்ஜினியராக யார் இருந்தா? நோவாவுக்கு கர்த்தரே இருந்தாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததினால ஆண்டவர் எல்லாத்தையும் உள்ளே விட்டு அடைச்சிட்டாரு. மிருக ஜீவன்கள் ஊர் பிராணிகள் எல்லாத்தையும் பேழைக்குள்ள உள்ளே அனுப்பிட்டு நோவாவையும் குடும்பத்தையும் உள்ளே அடைச்சிட்டு யார் அடைச்சா கதவை? கர்த்தரே அடைத்தா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தெய்வனாய் இருக்கிறார். நோவாவை அழிவினின்று பாதுகாப்பதற்காக கர்த்தர் பேழையின் கதவை அடைத்தார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்க ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களாய், நீங்க தேவன் நீங்க இருக்கிற இந்த வாழ்கிற இந்த நாட்களில் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்போது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிற உண்மையுள்ள தேவனாயிருக்க அழிவில் நின்று பாதுகாக்கிறாருங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, நீயும் உன்னோடு கூட உன் மனைவி உள்ளே உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கன்னு சொன்னவர் தான் புறப்பட்டான்.
உள்ளே போய் யார் அடைச்சா? கர்த்தர் அடைச்சிட்டார். மறுபடியும் ஆண்டவர் எப்போ வெளியே போக சொன்னாரோ அப்போ தான் வெளியே வந்தான். 8ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்லப்படி, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் மறுபடியும் நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரர் மனைவிகளும் பேரை விட்டு புறப்படுங்கன்னு சொன்னோன்னே என்ன செஞ்சா? ஆமே, எவ்வளோக்குள்ள கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கான் பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, தேவனோடு சஞ்சரிக்கும் போது எப்படி நோவாவின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டதோ கர்த்தர் பேழையின் கதவை அடைத்தார். எவ்வளோதான் நம்ம குடும்பத்துக்கு நாம் பாதுகாப்பதை காட்டிலும் கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய அடைக்கலை நமக்குள்ள இருந்தால் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை அழிவில் நின்று பாதுகாப்பார். ஆமேன். கர்த்தர் கதவை அடைச்சிட்டாருங்க. கர்த்தருடைய நீங்கள் தனிநபராய் நீங்கள் கதவை அடைக்கிறீங்க, குடும்பமாய் சேர்ந்து கதவை அடைக்கும் போது கர்த்தர் நினச்சா அற்புதம் நடக்கிறது. கர்த்தரே கதவை அடைக்கும் போது அவர் அழிவு நின்று பாதுகாக்கப்படுகிறார். தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த அனுபவம் அவனுக்குள்ளே இருந்ததினால கர்த்தர் என்ன செஞ்சார்? குடும்பத்தை அழிவில் நின்று பாதுகாத்தார். ஆமென். கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் அவர் அழிவில் நின்று பாதுகாக்கணும்னா கர்த்தர் நம்மளுக்கு பாதுகாவலராக இருக்கணும். எதுவும் நம்மளை பாதுகாப்பல்லங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அழிவின்றி பாதுகாப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்து ஒரு கதவை குறித்து வாசிக்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினத்திலே சாயங்கால சீஷர்கள் கூடிய இடத்திலே யூதருக்கு பயந்ததினால கதவு பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று. இங்கே என்ன போட்டிருக்குது? வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால சீஷர்கள் கூடிய இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினால கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்றான். பூட்டப்பட்ட உங்கள் அறைக்குள்ள இயேசு வாராருங்க. சீஷங்க என்ன செய்கிறாங்க? பயந்து நடுங்கிறாங்க. யூதர்களுக்கு பயந்து நடுங்கினால கதவு பூட்டி அவங்க என்ன செய்ய சீஷர்கள் இருக்காங்க. அவங்க இருக்கிற நிலைமையை பார்த்து கர்த்தர் பூட்டி இருந்த இடத்துக்குள்ள கர்த்தர் வந்துட்டாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனைக்குள்ளாக நீங்கள் ஒரு தேக்கத்தோடு, ஒரு கலக்கத்தோடு, ஒரு வேதனையோடு, மனதில் ஒரு பாரத்தோடு என் பாரத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்ட்டு மனதில் சமாதானம் இழந்த ஒரு சூழ்நிலையில் துக்கத்தோடு கலக்கத்தோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறான். நீங்கள் அவர் சமத்தில் வந்தா அவர் உங்களுக்குள்ள வந்து சமாதானத்தை கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சாயங்கால வேளையில சீஷர்கள் பயந்தார்கள். பயந்த ஒரு சூழ்நிலையில் தான் இயேசு அந்த பூட்டி இருந்த அறையில் இயேசு வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் இருதயத்துக்குள்ள இயேசு வந்திருக்கிறார். ஆமே, வந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்து பயந்துருக்கீங்க, எதை குறித்து கலக்கத்தோடு இருக்கீங்க, எதை குறித்து வேதனையோடு இருக்கீங்க, பூட்டி இருக்க உங்கள் அறைக்குள்ள இயேசு வந்து சமாதானம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு ரபா ரக்கா ரபா, சமாதானத்தின் தேவன் உங்க அறைக்குள்ளே வந்து உங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவன் ஆயிருக்கிறார். இந்த ஆராதனைக்கு வந்த நீங்கள் துக்கத்தோடு அல்ல, வேதனையோடு திரும்பி போகிறதுக்கு தேவன் உங்கள் இடத்துக்கு உங்களை கொண்டு வரல. உங்கள் அறைக்குள்ளே இயேசு வருகிறார். உங்க இதயமாய் அறைக்குள்ளே இயேசு வந்து உங்களை பார்த்து சொல்றார், மகனே உனக்கு சமாதானம், தகப்பனே உனக்கு சமாதானம் என்று கற்று. ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் என்று இயேசு சொன்னார் அல்லவா? அந்த சீஷர்கள் கலங்கி நிற்கும் போது இயேசு அந்த வீட்டின் கதவைக்குள்ள பூட்டி இந்த கதவுக்குள்ள போய் சமாதானம் சொன்னார். இந்த ஆராதனைக்கு வந்திருக்க உங்களுக்குள்ளாக பூட்டப்பட்ட
உங்க இருதயத்திற்குள்ளாக வேதனையோடு இருக்க உங்களுக்குள்ள இயேசு கடந்து வந்து உங்கள் துக்கத்தை மாற்றுகிறார், உங்க வேதனையை மாற்றுகிறார். எதனால நீங்க துக்கப்பட்டு இருக்கீங்க, எதனால வேதனைப்பட்டு இருக்கீங்க, உங்க வியாதியினால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்க பிள்ளைகளை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார், என் வாழ்க்கையில பணம் ஒரு நெருக்கமா இருக்கிறது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் வேதனையை மாற்றுகிற இயேசு, உங்கள் துக்கத்தை மாற்றுகிற இயேசு, சமாதானத்தின் தேவன் உங்களுக்குள்ளே கடந்து வந்து அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். பூட்டப்பட்ட அறைக்குள்ள கதவு நடுவிலே இயேசு வந்தார். ஹல்லேலூயா. திறந்து கொடுங்க, திறந்து கொடுங்க. இதோ வாசப்படி கதவை தட்டுறேன்னு சொல்லிட்டார்ல, கதவை திறங்க. ஏசப்பா பூட்டப்படி எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள சமாதானத்தை தாங்கன்னு கேளுங்க. இயேசு சமாதானத்தை தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்புனா நடக்குங்க, நம்புனா நடக்குங்க. ஆண்டவர் பிள்ளைகளை நீங்கள் விசுவாசித்த கண்டிப்பாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில சமாதானம், உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு ஒன்று சமாதானத்தை காண்பாய். நன்கை எது நிமித்தம் சமாதானம் கெட்டு போயிட்டு, எது நிமித்தம் சமாதானத்தை இழந்துட்டீங்க, இழந்த சமாதானத்தை மீண்டுமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு உங்களுக்குள்ள வருகிறார். ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆமென். ஏற்றுக்கோங்க. கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். வேலை ஸ்தலத்தில் சமாதானம் இல்லையா? ஏன்டா அந்த கருத்தை செய்கிறேன்ட்டு வேதனையோடு துக்கத்தோடு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறான். கர்த்தர் உங்களுக்குள்ளே கடந்து வந்துட்டா. சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்தார். ஆமாம், இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரும்போது உங்கள் வாழ்க்கையை சமாதானத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அடுத்து நான் வாசிக்கும் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். மணவாளன் வந்துவிட்டார், ஆயத்தமிருந்தார்கள், அவருடைய கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவு அடைக்கப்பட்டது. இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? கதவு வித்தியாசமாக இருக்குல்ல? எப்போ வருது? இது என்ன வச்சுட்டு அந்த இடத்துல அவர்கள் இவ்வளோ நாள் கதவுக்குள்ளே வந்தான்னு சொன்னேன். நாம் கதவு அடைக்கணும், குடும்பமாக கதவு அடைக்கணும். அடுத்து என்ன சொன்னேன் சொல்லுங்கள் நீங்கள்? கர்த்தரே கதவை அடைச்சார். கதவு அடைச்ச இடத்துக்குள்ள இயேசு வந்தார். இப்போ என்ன செய்தா? கதவு அடைப்பட்டு விட்டது. பலவிதமான கதவு கொடுத்தவங்கள்ட்ட சொன்னேன். இந்த இடத்துல முதல்ல வாசிக்கிறோம். அந்த இடத்துல வாசிக்கும்போது 10 கன்னிகள் என்ன செஞ்சாங்க? மணவாளன் சொல்லுங்க. 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 6ஆம் நடுராத்திரி இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிட்டு. அப்போ தீவட்டிகள் என்ன செஞ்சு 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் என்ன செஞ்சாங்களாம்? 7ஆம் வசனத்தில் வாசி. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்போ என்ன செஞ்சு அங்கே என்ன தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தும் போது என்ன செஞ்சு 5 பேருடைய எல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம். அப்போ என்ன செய்றாங்க? கொஞ்சம் எனக்கு என்ன தாயான்னு கேட்கும்போது, அந்த உனக்கும் எங்களுக்கும் பத்தாமல் போயிடக்கூடாது, நீ விற்கிறவங்கிட்ட போய் என்ன செய்யோ வாங்கிட்டு வா. அப்போ வாங்க போகும்போது அங்கே என்ன செஞ்ச? கதவு அடைக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் எப்படிப்பட்ட கன்னிகைகளாக இருக்கிறோம்? ஆமே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமே, புத்தி உள்ள கன்னிகளாக நாம் செயல்படுவோம். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் மணவாளனை சந்திப்பதற்கு எல்லாரும் என்ன செய்ய 10 பேருமே வந்தாங்க. ஆனால் வரும்போது என்ன செய்யலை? தீவட்டியில் கொண்டு வந்தாங்க. தங்க கூட என்ன செய்யலை? எண்ணெய் கொண்டு வரல. எல்லாரும் நாங்கள் திருப்பூர் சிட்டி ஏஜ் சர்ச்சுக்கு தான் போகிறோன்னு சொல்லிட்டு வாரீங்க. என்னது? இயேசு ஆராதிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தமுள்ள சபையாய் காணப்படும். ஆமென். மணவாளனை சந்திப்பதற்கு எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தமுள்ள சபையாக நீங்கள் நானும் காணப்படணுங்க. ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்று நான் மணவாளன் வந்தாலும் மணவாட்டியாக நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படும். உன்னை அறியேன்னு சொல்லிடக்கூடாது.
அப்போ நான் இவ்வளோ நாள் ஓடினேன்னு, இந்த மலையில் நனைஞ்சு வந்தேனே, அவர் உன்னை அறியேன்னு சொல்லிடக்கூடாது. கதவு அடைக்கப்பட்டுறக்கூடாதுங்க. கதவு மாறியன் என்னை பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட உள்ளே வாருங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நானும் சபையாக நாம் எல்லாரும் இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தமுள்ள சபையாய் காணப்படணும். ஆமென். 10 பேரும் ஆயத்தமாக தான் இருந்தாங்கங்க. ஆனால் அவங்க கையில் எண்ணெயை கொண்டு போகலை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தமுள்ள மணவாட்டியாய் நீங்களும் நானும் காணப்படணுங்க. கதவு திறந்து இருக்கணும். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல செத்தாலும் இயேசுவை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக இல்லைன்னு சொல்கிறவங்க பாரு, சொல்லுங்க பாப்பா. ஆமே. இன்னைக்கு மரணம் வந்தாலும் நான் இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். பரவாயில்ல, நல்லா இருக்கீங்க, பரவாயில்ல, சோத்திரம், நீங்கள் நல்ல ஜோமா. இயேசு இன்று வந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து போகிறோம். ஆயத்தமுள்ள சபை. நாம் ஆயத்தம் படுவது மட்டுமல்ல, நம்ம கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிற சபையாராய் காணப்படும். ஆமே. நான் மட்டும் பரலோகத்துக்கு போனான்னு நினைக்காதீங்கக்கா. நான் மட்டும் மணவாளன் இயேசுவை சந்தித்தால் போதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் கூட உங்கள் குடும்பத்தார் இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தமானோம். உங்கள் கூட பழகிறவங்க இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தமானோம். மணவாளனாய இயேசுவை சந்திப்பதற்கு மணவாட்டியாய் நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். நம்பிக்கை இருக்கா இல்லையா? வருவாருங்க. ஆமென். நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்ன இயேசு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் மட்டும் ஆயத்தம் படுவது மட்டுமல்ல, நம்ம கூட ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிற சபையாராய் நாம் எல்லாரும் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. அழிஞ்சு கொண்டிருக்க ஆத்துமக்கள் எத்தனையோ நபர்கள் அந்த திருப்பூர்ல இருக்கிறாங்க. அவங்கள ரட்சிப்பு நடத்துவதற்கு அந்த அபிஷேகம் நமக்கு வேணாம். ஆமென். தீவெட்டி, நம்முடைய தீவெட்டி எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணும். ஆமென். நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது தான் நம்ம தீவெட்டி எரிந்து கொண்டு இருக்கும்போது நீங்களும் நானும் கர்த்தருக்காக செயல்பட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவித்தை ஒரு நாள் விழுந்து போகாதீங்க. இயேசு வரப்போகிறார். இயேசு வருவார். ஆயத்தமுள்ள சபையாராய் நான் காணப்படும். மணவாளன் இயேசுவை சந்திப்பதற்கு, சொல்லுங்க, மணவாளன் இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தமுள்ள சபையாராய் நீங்களும் நானும் காணப்படும் போது, ஆமென், கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறாருங்க. அதை தான் கர்த்தர் வாஞ்சிக்கிறாருங்க. நீங்களும் நானும் செயல்படும் போது கண்டிப்பாக கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மளை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கதவுகள் அடைப்பட்டது. மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தமுள்ள சபையாராய் எப்பொழுதும் காணப்படுவோம். எப்பொழுதும் நம்ம கதை காணப்படும். என்று இருந்தாலும் என்றைக்கினாலும் இயேசு ஒரு நாள் வருவார். அந்த விசுவாசத்தோடு, அந்த ஒரு தீர்மானத்தோடு நாம் செயல்படும்போது உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அவருக்கு மணவாட்டியான சபையாக கர்த்தர் நம்மளை மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்து ஒரே காரியம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், நடுராத்திரே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியை சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும், ஆமென், ஹல்லேலூயா. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணும்போது, நீங்களும் நானும் ஜெபித்தா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அற்புதம். பவுலும் சீலாவும் ஜெபித்தாங்க. யாருக்கு அற்புதம் நடந்துச்சு சொல்லுங்க? அவங்களுக்கு மட்டுமல்ல, அங்கே கூட என்ன செய்து 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சடுதிரை சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்தது என்று வேதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிற ஒரு சபையாக நீங்கள் நானும் காணப்படும்போது கட்டுகள் முறியும்.
நாம் ஜெபிக்கும் நமக்கு மட்டுமல்லங்க, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் விடுதலையை கேட்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்போம். வாலிபர்கள் அப்படி மேலே போகும்படியாக கேட்கிறேன். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று கேட்ட வார்த்தை ஒரு வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கேட்ட வார்த்தை கொஞ்சம் யோசித்து பார்த்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதோ வாசப்படியில் என்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனோடு என்னோட வினச்சுவான் போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என் கதவை பூட்டுகிற அனுபவம் நமக்குள்ளாய் காணப்படட்டுங்க. தாரைக்கு வந்திருக்கிற நீங்கள் தனித்து ஜெபிக்கிற ஒரு நபராய் காணப்படுங்க. ஆண்டவரே எனக்கு நல்ல தனித்து ஜெபிக்கிற ஸ்கிரீனில் வர தனித்து ஆண்டவர் ஜெபிக்கிற அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. கேளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசின்னு சொன்னார்ல, அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கதவை பூட்டுகிற அனுபவம், கதவை பூட்டுகிற அனுபவம், கதவை பூட்டுகிற அனுபவம் நமக்குள்ளே வேணுங்க, நமக்குள்ளே வேணுங்க. கர்த்தரதை எதிர்பார்க்கிறா. ஹல்லேலூயா. கதவை பூட்டுகிற அனுபவத்தை கர்த்தர் நமக்குள்ளே தரட்டும். ஆமென். தனியாய் ஜெபிப்போம். அந்த அடுத்து நாம் வாசிக்கும் பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிற அந்த அனுபவம், பிள்ளைகளோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். தனித்து ஜெபிக்கும் போது வெளியரங்கமான அற்புதம், பிள்ளைகளோடு ஜெபிக்கும் போது முடியாததை முடிய பண்ணுகிற இயேசு, அற்புதங்கள் செய்கிற இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் கதவை அடைத்தார். நோவா பேழைக்குள்ள வைத்து கர்த்தர் அடைத்தார். ஏனென்றால் நோவா தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனாய் காணப்பட்டான். அருமையான தேவனே பிள்ளைகளே, நீங்களும் நான் இருக்கிற அந்த நாட்களில் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது, தேவனோடு சஞ்சரிக்கும் போது கர்த்தர் எல்லா அளவில் நின்று கர்த்தர் நம்மளை பாதுகாப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். பூட்டிருக்கிற இயேசு வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீசர்கள் பயந்ததினால பூட்டப்பட்ட அறைக்குள்ள இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் என்று தாரணிக்கு வந்து உங்களுக்குள்ளே கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். மணவாளன் இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தமுள்ள சபையாய் காணப்படணும். நீங்களும் நானும் புத்தியுள்ள ஸ்திரியாய், புத்தியுள்ள கன்னிகளாய் காணப்பட கர்த்தர் நமக்குள்ள கிருபை தரும். தீவெட்டிகளோடு நம்முடைய எண்ணெய் எப்பொழுதும் இருக்கணும். பரிசுத்தாவியின் அபிஷேகம், பரிசுத்தாவியின் நிறைவு நமக்குள்ள எப்பொழுது ஆயத்தம் நமக்கு மிகவும் தேவை. நாம் ஆயத்தப்படுவதும் அல்ல, ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துவோம். சபை பவுலும் சீலாமும் ஜெபிக்கும் போது கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, கதவுகள் திற உண்டது. நீங்கள் ஜெபிக்கும் போது எந்த கதவை அடைச்சிருக்கோ அந்த கதவை திறக்க கர்த்தர் வருகிறார். ஆமென். பவுலும் சீலாவும் ஜெபிக்கிற வேலையில சிறைச்சாலையை ஜெபித்தாக. கட்டுகள் உடைக்கப்பட்டதுங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் உடன் இருக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க. அந்த கர்த்தர் நமக்கு அந்த திறந்த வாசலை வச்சிருக்கா, அதை ஒருவரை போட்ட முடியாது. கர்த்தர் திறந்த வாசலை யார் அடைக்க முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். ஒருவனும் அதை பூட்ட முடியாது. கட்டுகளை அறுக்கிற அபிஷேகம் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் நமக்கு ஊட்டட்டும். கதவு பூட்டப்பட்டு தனித்து ஜெபிக்கிற ஜெப ஆவியை கர்த்தர் நமக்கு தரட்டும். குடும்பமாய் ஜெபிக்கிற ஜெப ஆவியை கர்த்தர் தரட்டும். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கட்டும். நோவாவை பாதுகாத்தது போல கர்த்தர் நம்மளை பாதுகாக்கட்டும். பூட்டப்பட்ட அறைக்குள்ள இயேசு வந்தா சமாதானம் தாரணிக்கு வந்துக்க உங்களுக்குள்ளாக கர்த்தர் ஒரு சமாதானத்தை தருகிறார். ஒரு ஜெப ஆவி ஜெபிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில கட்டுகள்
மாறுகிறது. ஜெபிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில வியாதி மாறுகிறது, பலவீனம் மாறுகிறது, போராட்டம் மாறுகிறது. நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை கட்டளையிடுகிறார். ஒரு ரபா வரிக்கா ரபா ஷபா மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தமுள்ள சபையாராய் காணப்படுவோம். மணவாளன் இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தமுள்ள சபையாராய் நீங்கள் நானும் காணப்படுவோம். ஒரு ரபா ரக்க ரபா லப ரப ஷபல தனல ரபா ரிக்க ரபா லப ரப தின பல ரக்க ரபா பாபா ரீதானால அப்படியே ஆவியில் நிரம்புங்க. ஆமே, பரிசுத்த ஆவி உங்களை நிரப்பட்டும். ஒரு பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமே, எந்த நிலைமையில இறந்து போனீங்க, ஆமே, கர்த்தர் மீண்டுமா உயிர்ப்பிக்கிறார். செத்து போன அந்த பிள்ளை மீண்டுமா உயிர்ப்பிக்கப்பட்டது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் செத்து போன உங்க வாழ்க்கை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். ஓ ரபா கமா லபா ரபா ஷபா பாபா ஆவிக்குரிய ஜீவியத்தை செத்து போய் இருக்கிய கர்த்தர் உங்களை மீண்டுமா உயிர்ப்பிக்கிறார். ஆமே, உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய வல்லமை, உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய வல்லமை. ஏ மா ரக்கா ரபா பாபா ஷபா லதா லலா ரபா. ஆமென், ஆமென். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை மீண்டுமா உயிர்ப்பிக்கிறார். மீண்டுமா இயேசுவுக்கு நீங்க பிரகாசிக்க போறீங்க. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவியை. ஆமே, பரிசுத்த ஆவியை மீண்டுமா உயிர்ப்பிங்க, 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 ஊற்றுங்க. ஆமே, கர்த்தருடைய வல்லமை என உயிர்ப்பிக்கப்படட்டும், உயிர்ப்பிக்கப்படட்டும். சொல்லுங்க. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அங்கே பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக அங்கே பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. பின்மாரியாக அங்கே பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக அங்கே பொழிந்திடுவே. ஊற்றம் அபிஷேகமே என் தலையில் அடைக்க ஆவியால் நிரப்புவே. பாத்திரம் பலிங்கோடும் என்னை அபிஷேகமே என் தலையில் அடைக்க ஆவியால் நிரப்புவே. பாத்திரம் பலிங்கோடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக எங்கே பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக எங்கே பொழிந்திடுவே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக எங்கே பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக எங்கே பொழிந்திடுவே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புவே. பாத்திரம் வலிந்தோடும் என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புவே. ஓ பாத்திரம் வலிந்தோடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக எங்கே பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக எங்கே பொழிந்திடுவே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. பின்மாரியாக எங்கே பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக எங்கே பொழிந்திடுவே. கர்த்தர் மீண்டும் உயிர்ப்பிக்கிறார். கரங்களை தட்டு. ஆமென். ரபா ரபா கமா ரபா ரபா ஷபா ரபா 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 பாபா ரிக்க ரபா பாபா. மீண்டும் உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவம். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கர்த்தர் மீண்டும் உங்களை உயிர்ப்பிக்கிறார். பிள்ளையின் உயிர் மீண்டுமாய் அனல் கொண்டு வந்தது. ரீதானா ஷபா ரீகா ரபா ஷபா பாபா. ஆராதனை வேளையில கர்த்தர் உங்களை அனலாய் மாற்றுகிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் மீண்டும் உங்களுக்குள்ள ஊற்றப்படுகிறது. பின்மாரின் அபிஷேகம் கர்த்தருக்காய் பிரகாசிக்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் நமக்குள்ளே தருகிறார். ஆமென். கதவு பூட்டப்பட்டிருக்கையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ள தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும்.
ஒரு கூட்ட ஜனத்தை இயேசுக்காக ஆயத்தப்படுகிற சபையாராய் கர்த்தர் நம்மளை மாற்றிட்டு கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தந்து நடத்துவீராக. எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே, நன்றியோ நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. தாரணிக்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா. நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் சபை மக்கள் எல்லாரையும் அப்படியா நீ நடத்துகிறபடியா மக்கள் ஸ்தோத்திரம். ஒரு ஜபாவி எங்களுக்கு தாரும். அந்த தனித்து ஜெபித்து குடும்பமாய் ஜெபிக்கணும்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்து உம்மிடத்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய பாதுகாப்பு எங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் காணப்பட கர்த்தர் கிருபை தாங்கப்பா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக காணப்பட கர்த்தர் அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் ஆவியை சபையாராய் எங்களுக்குள்ளே தந்து நடத்துங்கப்பா. அருமையான பிள்ளைகள் இந்த வாரத்தில் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியத்தை தாரும். எல்லா தீங்களுக்கு நீங்களாக்கி வச்சிங்க. தெய்வ பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் அற்புதமாக நடத்துங்கப்பா. உடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவே நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரீர், முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரீர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரீர். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.